12.3.4 geothermal energy. என்ன geothermal energy புதுசா நம்ம கேள்விப்படுறோம், என்னன்னு பார்ப்போம். Geothermal energy is another alternative source of energy. Geothermal energy is obtained from the internal heat of earth. In fact, it is one of the oldest types of natural sources of heat. It dates back in Roman time, when the heat from the earth was used instead of fire to heat rooms and or warm waters or for bath. Presently, it is being used as a source for producing electricity, mainly in regions of tectonic plate movement. ஸோ இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி தான் நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ண முதன்மையான, தட் இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு எனர்ஜி. இது வந்து அர்த்தோட ஹீட்டுனால நாம தண்ணி சூடு பண்றது, நம்ம சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரூமை ஹீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்து, பழைய காலத்துல இருந்து. இது எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, இந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளோட உலகம் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட பூமி பாத்தீங்கன்னாக்கா டெக்டானிக் பிளேட்ஸ்ன்ட்டு அது மூலமா தான் உருவாகிருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னா என்னன்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அது மூலமா தான் கடல்ல நிறைய சுனாமி வருது, நிறைய கான்டினென்ட் எல்லாம் பில்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட் மூலமா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. Now the basic question is, how do we get geothermal energy? You must have heard about the volcanoes found around the world. These volcanic features are called geothermal hotspots. Basically, a hotspot is an area of reduced the thickness in the mantle, which expels excess internal heat from the interior of the earth to the outer crust. These hotspots are well known for the unique effect seen on the earth's surface, such as the volcanic island, the mineral deposit and geysers or hot spring. The heat from these geothermal hotspots is altered in the form of steam, which is used to run the steam turbine that can generate electricity. இப்ப நீங்க வல்கனோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எரிமலை. இந்தியால கிடையாது, ஆனா உலகத்துல பல இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல மட்டும் அந்த எரிமலை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது, இங்கதான் டெக்டானிக் பிளேட்டோட வேலையே இருக்கு. ஸோ நீங்க அண்டார்டிக் ஓஷன் பார்க்கலாம், ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இந்தியன் ஓஷன் பார்க்கலாம், ஃபுல்லா கடலா இருக்கும். அப்புறம் லேண்ட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஒரு பக்கம், லேண்டு பக்கத்துலேயே ஹிமாலயாஸ்ங்கிற ஒரு பெரிய ஐஸ் மலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், துபாய் எல்லாமே டெசர்ட்டா இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னாங்க, பிகாஸ் ஆஃப் இந்த